يا ليت الورد ما يذبل، يا ليت الدمع ما ينزل، يا ليت الدنيا تصفى لي تعبت أشيل وأتحمل. يا ليت الورد ما يذبل، يا ليت الدمع ما ينزل، يا ليت الدنيا تصفى لي تعبت أشيل وأتحمل. دموعي صارت حروب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் உலகை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னல் அவர்களின் தோழர்கள், அன்னல் அவர்களின் குடும்பத்தவர்கள், யாரெல்லாம் மறுமை வரைக்கும் அவர்களை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹ்வின் இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லா நிலைகளிலும் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்தை உள்ளத்திலே நிலைநிறுத்தி அவனை பயந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. இன்றைய ஹுத்பா உரையில் ரமலானும் அல் குர்ஆனிய தொடர்பும் என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளிலிருந்தும் ஒரு சில செய்திகளை குறுகிய நேரத்தில் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். மனிதர்கள் மீது இரக்கம் கொண்ட அல்லாஹ், அவர்கள் மீது பாசம் கொண்ட அல்லாஹ், எல்லா காலங்களிலும் எல்லா இபாதத்துக்களையும் செய்ய முடியாது என்பதை அறிந்த அல்லாஹ் ரமலான் மாதத்தை நமக்கு ஒரு பாக்கியமாக தந்து, அந்த ரமலான் மாதத்தை நானும் நீங்களும் அடைந்து அதிலே ஓரிரு நோன்புகளை நோட்டவர்களாக ரமலான் மாதத்தில் முதலாவது ஹுத்பா உரையிலே நீங்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் வைத்திருக்கின்றீர்கள். நோன்பு பிடிக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். நோன்பு பிடிக்கின்றவர்கள் அல்லாஹ்வுடைய விஐபிகள். நாளை மறுமையிலே அவர்கள் ரய்யான் என்று சொல்லக்கூடிய அந்த வாசலின் ஊடாக ஸ்பெஷலாக சுவர்க்கத்துக்கு போவார்கள் என்ற செய்தியையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நோம்பாளி இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் நாளை மறுமையிலே கிடைக்கும். அது ஆக பெரிய ஒரு தருணம். அந்த அல்லாஹ்வுடைய அந்த திருமுகத்தை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் இந்த நோம்பாளிகளாகிய எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நான் முதலில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக தலைப்புக்குள் நான் வருகிறேன். இப்படியெல்லாம் அல்லாஹ் ஏன் நம்மை நோன்பு பிடிக்க சொல்ல வேண்டும்? இந்த சிறப்புக்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லி, மனிதா நீ நோன்பு பிடி, மனிதா 12 மாதங்களில் ஒரு மாதத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி பானத்தையும் உணவையும் பகல் பொழுதில் இல்லறத்தையும் நீ துறந்து வாழத்தான் வேண்டும். உன்னுடைய ஐம்புலங்களை எல்லாம் நீ கவனமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நீ பாதுகாக்கத்தான் வேணும் என்று ஏன் அல்லாஹ் சொல்கிறான்? இப்படியான ஒரு நோன்பை அல்லாஹ் ஏன் எதிர்பார்க்கிறான் என்றால், திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எந்த காரணத்துக்கும் இப்படி ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லவில்லை, இப்படி ஒரு கடமையை அல்லாஹ் சொல்லவில்லை. ஏன் சொல்கிறான் என்றால், அல் குர்ஆன் இறங்கிய ஒரே காரணத்துக்காக அல்லாஹ்வுக்கு நீங்கள் நோன்பு பிடியுங்கள். அல்லாஹ்வுக்கு பகல் பொழுதில் அல்லாஹ் தடுத்த இந்த அம்சங்களிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த திருமறை அல் குர்ஆன் ஒன்று இல்லை என்றிருந்தால் சகோதரர்களே, திருமறை அல் குர்ஆன் ஒன்று எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் இறக்கவில்லை என்றிருந்தால் நானும் நீங்களும் ஒரு பௌத்தனாக இருந்திருப்போம், ஒரு இந்துவாக இருந்திருப்போம், ஒரு கிறிஸ்தவனாக இருந்திருப்போம், ஒரு யூதனாக இருந்திருப்போம். மரத்துக்கு தங்களுடைய தலைகளை கொண்டு போய் வைத்திருப்போம், கற்களை நாங்கள் வணங்கியிருப்போம், மனிதர்களுக்கு தங்களுடைய தலைகளை எல்லாம் கொண்டு போய் வைத்திருப்போம். அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனிலே சொல்கிறான்,
ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் என்பது அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், சாதாரண மாதம் கிடையாது. ரமலான் மாதம் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அந்த குர்ஆனில் என்ன இருக்கின்றது? மனிதர்களுக்கு ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு அது நேர்வழி காட்டுகின்றது. இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகின்றது. மனிதா, இது நேரான பாதை, இதிலே நீ கால் வை. மனிதா, இது தீமையான பாதை, இதிலே நீ போகாதே என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு இந்த குர்ஆனின் ஊடாக நான் நேர்வழி காட்டுகிறேன் என்று சொல்கிறார். அந்த நேர்வழியும் எப்படிப்பட்டது? அந்த நேர்வழியை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது வபையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டதற்கு பின்னால் அந்த நேர்வழியும் தெளிவானது. நேர்வழியை நான் காட்டுகிறேன் மக்களுக்கு, சாதாரண நேர்வழி கிடையாது. அந்த நேர்வழி தெளிவானது. வல் ஃபுர்கான், அதிலே சத்தியத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், அசத்தியத்தை பிரித்து காட்டுகிறான் மக்களுக்கு. இப்படி திருமறை அல் குர்ஆனை நான் ரமலானுடைய மாதத்தில் இறக்கியிருக்கிறேன். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், யாரெல்லாம் அந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு பிடிக்கட்டும். வமன் கான மரீலன் அவ் அலா சஃபரின், யாரெல்லாம் மாதத்தையும் அடைந்து நோயாளியாக இருக்கிறார்களோ, பிரயாணியாக இருக்கிறார்களோ, ஃபல்யஸும்மு, அவர்கள் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உகர், வேறொரு நாளில் அந்த நோன்பை கலா செய்து கொள்ளட்டும். நோம்பாளியாக நீங்கள் இருக்கின்றீர்களா? இந்த ரமலானுடைய மாதத்தில் நோயாளியாக இருக்கின்றீர்களா? இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் பிரயாணியாக இருக்கின்றீர்களா? வேறொரு நாளில் நீங்கள் பிடித்துத்தான் அந்த நோன்பை ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் நோயாளியை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை, அல்லாஹ் பிரயாணியை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. வலி துக்மிலுல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், நீங்கள் இந்த மாதத்தை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள். அல்லாஹ் இந்த குர்ஆனின் ஊடாக உங்களுக்கு ஹிதாயத்தை வழங்கிய ஒரே காரணத்துக்காக அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். மாதத்தை நீங்கள் முடித்து விடுகின்றீர்களா? ரமலானில் 30 நோன்பையும் பூர்த்தி செய்கின்றீர்களா? அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்றீர்களா? நேர்வழி அடைகின்றீர்களா? ரமலானை முடித்தவுடன் நானும் நீங்களும் சகோதரர்களே, காலை பொழுதிலே பெருநாளுடைய தினத்திலே அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்கிறோமா இல்லையா? அல்லாஹ் அதை சொல்லித் தருகிறான். மக்களே, இந்த ஹிதாயத்தை வழங்கிய ஒரே காரணத்துக்காக அல்லாஹ்வை நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். தக்பீர் சொல்லிவிட்டீர்களா? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மனிதர்களாக நீங்கள் இருப்பதற்கு போதும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். குர்ஆனுடைய பெருமதி எனக்கும் உங்களுக்கும் விளங்குவதில்லை. ஏன் தெரியுமா? நானும் நீங்களும் பரம்பரை முஸ்லிம்கள், என்னுடைய தாயும் தந்தையும் முஸ்லிம். அதனால் குர்ஆனுடைய பெருமதி எனக்கும் உங்களுக்கும் விளங்கவில்லை. யாருக்கு விளங்குகின்றது? ஒரு பௌத்தனாக, ஒரு இந்துவாக, ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு யூதனாக இருந்து மரங்களுக்கும் கற்களுக்கும் மனிதர்களுக்கும் தங்களுடைய தலைகளை கொண்டு போய் வைத்துவிட்டு திருமறை அல் குர்ஆனை எடுத்து யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்கள் நடிகைகளாக இருக்கலாம், அவர்கள் பெரிய ஜனாதிபதியாக இருக்கலாம், அவர்கள் பெரும் பெரும் வீரர்களாக இருக்கலாம், அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதத்தின் பெரிய ஒரு பாதிரியாக இருக்கலாம். அவர்களுக்குத்தான் அருமை வழங்குகின்றது, அவர்களுக்குத்தான் அருமை புரிகின்றது. அந்த அருமையுடைய வெளிப்பாடு சகோதரர்களே, தான் எந்த சகதிக்குள் இருந்தேனோ அந்த சகதியில் இருந்து நேரே வருகிறார்கள். தான் எந்த சகதியில் இருந்தேனோ அந்த சகதியில் உற்றார் உறவினர்களை தூக்கி எறிகிறார்கள். தான் எந்த தொழிலை செய்தேனோ அந்த தொழிலை தூக்கி எறிந்துவிட்டு வருகிறார்கள். ஏன் தெரியுமா? அந்த ஹிதாயத்தை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் அவர்கள் தான் இருக்கிறார்கள். அதனாலதான் எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனுடைய பெருமதி தெரியாமல் இருக்கின்றது. ஒரு குறைவு, அதை கேட்பது குறைவு, அதை படிப்பது குறைவு. அந்த குர்ஆன் அந்த மக்களுக்கு ஹிதாயத் கொடுக்கின்றது என்றால் எனக்கும் உங்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு நேர்வழி காட்ட வேண்டும். மனிதா, ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை தந்ததற்காக ரமலான் முழுக்க நீ நோன்பு முடித்து அல்லாஹ்வுக்கு
அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இந்த உலகத்தில் வாழ் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். சாதாரணம் கிடையாது. உலகத்துடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். அல்லாஹ் 183வது வசனத்திலே பக்ராவிலே ஒரு செய்தி சொல்கிறார். என்ன சொல்கிறார் அல்லாஹ்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும், உங்களுக்கு மாத்திரம் இந்த நோன்பு தரப்படவில்லை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக உங்களுக்கு மாத்திரமா இந்த நோன்பு தரப்பட்டது கிடையாது, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. எப்படி நோன்பு பிடித்தார்கள்? ஏன் நோன்பு பிடித்தார்கள்? வரலாற்றை புரட்டி பாருங்கள். சாதாரண நிலை கிடையாது, அசாதாரண நிலையில் அல்லாஹ் இந்த உலகத்தில் அவர்களை பாதுகாத்ததற்காக அல்லாஹ்வுக்கு அவர்கள் நோன்பு வைத்தார்கள். மனிதனுக்கு ஒரு துன்பம் வருகின்றது சகோதரர்களே, ஒரு கஷ்டம் வருகின்றது. எல்லா மனிதர்களும் தான தர்மத்தை விட, தொழுகையை விட ஏன் நோன்பு பிடிக்கிறார்கள் தெரியுமா? நோன்பில் தான் அல்லாஹ்வை நான் பார்க்கிறது போன்று இந்த உலகத்திலே நான் வாழ்வேன். ரமலான் வந்து விடுகின்றதா, ஒரு மாதம் முழுக்க சாதாரண அடுத்த காலங்களில் இல்லாத ஒரு பயம் எனக்கும் உங்களுக்கும் வந்து விடுகின்றது. தண்ணீர் இருக்கின்றது, பானம் இருக்கின்றது, ஹலாலான மனைவி இருக்கிறார். அல்லாஹ்வை நான் பார்ப்பது போன்று ரமலானுடைய காலங்களில் நான் வாழ்கிறேன். 11 மாதங்களில் அந்த பயம் வராது. நோன்பு பிடிப்பதின் ஊடாக இக்கட்டான நிலையில் தன்னை அல்லாஹ் பாதுகாப்பதற்காக ஆக இபாதத்துக்களிலே சிறந்த ஒரு இபாதத்தாக வரலாற்றிலே நபிமார்கள் எல்லாம் நோன்பு பிடித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய வரலாற்றை திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லித் தருகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சத்தியத்தை மக்களுக்கு சொல்கிறார்கள். ஃபிரௌனுக்கு கேள்விப்படுகின்றது. இரவோடு இரவாக தன்னுடைய சமுதாயத்தை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். முன்னால் கடல் குறுக்கிடுகின்றது, போவதற்கு எதுவுமே இல்லை. ஃபிரௌனுக்கு தெரிகின்றது, மூசா ஊரில் இருந்த மக்களை கூட்டிக் கொண்டு போகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, சாதாரண நிலை கிடையாது, போவதற்கு பாய்ந்தால் கடலுக்குள்ளே பாய வேண்டும், நின்றால் ஃபிரௌன் என்ன செய்வான்? ஆண்களை எல்லாம் கொலை செய்வான், மாறுகால் மார்கை வெட்டுவான். சாதாரண மன்னன் கிடையாது. இந்த இக்கட்டான நிலையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள் மக்கள், மூசாவே என்னப்பா செய்றீங்க? இங்க கொண்டு மாறிட்டீங்களா இல்லையா? இன்னால முதுரக்கூனியா மூசா, மூசாவே நாம் எல்லாம் செத்து மடிய போகிறோம் என்று மக்கள் எல்லாம் அங்கலாய்த்தார்கள். சாதாரணமாக உள்நாட்டிலே இருந்தால் ஈமானோடு வாழ்ந்திருப்பார்கள். இப்போது ஃபிரௌனுக்கு தெரியும், கடலுக்கு முன்னால் எங்களை கொண்டு வந்து நிறுத்தாட்டி விட்டாயே மூசா என்று கேட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தளரவில்லை, சஞ்சலப்படவில்லை, கவலைப்படவில்லை. இன்ன ரப்பி மஇ சயஹ்தீன், என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறார், எனக்கு வழிகாட்டுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடலுக்கு அடிக்க சொன்னான். கடலை கடந்து அவர்கள் வந்தார்கள். கொடியவன் ஃபிரௌனை அல்லாஹ் அழித்தான். சாதாரண வரலாறு கிடையாது, சாதாரண நேரம் கிடையாது. மக்களுடைய உள்ளம் எல்லாம் பரபரத்து போன அந்த இக்கட்டான ஒரு நேரத்தில் அல்லாஹ் தன்னையும் தந்த சமுதாயத்தையும் பாதுகாத்த ஒரே காரணத்துக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்தார்களா இல்லையா? நோன்பு வைத்தார்கள் சகோதரர்களே. நோன்பினூடாக அல்லாஹ் செய்த அந்த செயலுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றி செலுத்தினார்கள். அதனால்தான் முஹர்ரம் மாதம் 10வது நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு பிடித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு பிடித்தார்கள். அடுத்த வருடம் இருந்தால் நான் ஒரு நாள் முன்கூட்டி நோன்பு பிடிப்பேன் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இக்கட்டான நிலையில் பாதுகாத்த அந்த மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செலுத்தினார்கள் சகோதரர்களே? நோன்பினூடாக நன்றி செலுத்தினார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை புரட்டி பாருங்கள். ஜாலூத் என்பவன் சாதாரண மனிதன் கிடையாது. யாருமே தைரியம் வரவில்லை. ஜாலூத்தோடு சண்டை பிடிப்பதற்கு எவருக்கும் தைரியம் வரவில்லை. அவர்களிடத்தில் இளைஞர்களாக இருந்தார்கள், ஆயுதபலம் அவரிடத்திலே இருந்தது, ராணுவம் இருந்தது, ஜனாதிபதியாக இருந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான் தெரியுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறான், மனதிலே தைரியத்தை கொடுக்கிறான், வீரத்தை கொடுக்கிறான். யாராலும் விட்டு வெடுத்த முடியாத அந்த ஜாலூத் சவால் விட்டிருந்தான் உலக மக்கள் அனைவருக்கும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சரியான நேரத்திலே அந்த பலத்தை கொடுத்து கதல தாவூத் ஜாலூத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டதாக திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். கொண்டவுடனே சாதாரண மனிதராக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்களா? கிடையாது. ஜாலூத் எந்த இடத்தில் இருந்தானோ அந்த இடத்துக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். நபியாக இருந்தார்கள், ஜனாதிபதியாக இருந்தார்கள். அன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜாலூத் என்ற மன்னனால் கொலை செய்யப்பட்டிருந்தார். சகோதரர்களே, அல்லாஹ் அந்த நிகழ்வுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நன்றி செலுத்துகிறார்கள். ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறார்கள், ஒரு நாள் நோன்பு விடுகிறார்கள், ஒரு நாள் நோன்பு பிடிப்பார்கள், ஒரு நாள் நோன்பு விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நோன்புகளிலே சிறந்த நோன்பு யாருடைய நோன்பு தெரியுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு. இரவு வணக்கங்களில் சிறந்த வணக்கம் யாருடைய தெரியுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இரவு வணக்கம். இரவு வணக்கத்தினூடாக, ரமலான் நோம்பினூடாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதராக இருந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை புரட்டி பாருங்கள். அவர் வாழ்ந்த காலம் சாதாரண காலம் கிடையாது. குர்ஆனிலே பனு இஸ்ரவேலுடைய சந்ததிகள் என்றே அல்லாஹ் திருமறை ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கியிருக்கிறார். அவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் சிறந்த ஃபேமிலி, நல்ல உயர்தரமான பண்புகளை கொண்டவர்கள். அந்த காலத்தில் ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்துவிட்டால் அறையிலே அடைப்பார்கள், உணவு கொடுப்பார்கள், மரணித்தவுடனே அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். இத்தருணத்தில் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸை சுத்தம் செய்கிறார்கள், பைத்துல் முகத்தஸை பாதுகாக்கிறார்கள். அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி அவருடைய கர்ப்பத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உருவாக்குகிறார். சாதாரண நிலை கிடையாது. எப்படிப்பட்ட காலம்! விபச்சாரமே பயங்கர குற்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம். அதுவும் ஒரு யுவதி, அதுவும் பைத்துல் முகத்தஸை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு யுவதி. இவருடைய கற்பத்திலே ஒரு குழந்தை வருகின்றது என்றால் எந்த அளவுக்கு ஒரு பயமாக இருக்கும். அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், குழந்தை கிடைப்பதற்கு அப்படி இப்படி என்று இருக்கின்றது, நான் இதுக்கு முன்னால் மரணித்திருக்க கூடாதா என்று கேட்டார்கள். ஏன் சகோதரர்களே இந்த கேள்வி? பிள்ளை கிடைத்து விட்டால் முழு உலகமும் வரும். யார் இந்த பிள்ளையுடைய தகப்பன்? உனக்கும் யாருக்கும் தொடர்பு இருக்கின்றது. அந்த அல்லாஹ் சிறப்பித்து சொல்லக்கூடிய அந்த ஃபேமிலியுடைய அந்த கௌரவம் எல்லாம் அடிபட்டு போய்விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னான் தெரியுமா? இந்த இக்கட்டான நிலையில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான். என்ன சொன்னான் அல்லாஹ்? பேசாதே, 3 நாளைக்கு பேசக்கூடாது, நீ என்ன செய்ய வேண்டும்? நோன்பு பிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு என்ன? 3 நாளைக்கு பேசாமல் அவர்கள் நோன்பு பிடித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். குழந்தையை காட்டுகிறார்கள், குழந்தை பேசுகின்றது. வரலாற்றை புரட்டி பார்த்தால் வரலாற்றில் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக என்ன செய்தார்கள்? நோன்பு வைத்தார்கள். மனிதா, திருக்குர்ஆன் உனக்கு இறங்கியிருக்கின்றது. இது சாதாரணம் கிடையாது. வேண்டுமென்றால் உன்னுடைய சிந்தனையிலே பல பக்கங்களை கொண்ட புத்தகமாக இருக்கலாம். நீ இன்று ஒரு சரியான தகப்பனாக இருக்கிறாய், உன்னுடைய மனைவி சரியான ஒரு மனைவியாக இருக்கிறாய், நீ பிள்ளைகளோடு சரியான தகப்பனாக இருக்கிறாய். வட்டிக்கு போவதை விட்டு உன்னை தடுக்குகின்றது, விபச்சாரத்தை உன்னை தடுக்குகின்றது, இவைகள் எல்லாம் செய்கின்றது. எது தெரியுமா? இந்த குர்ஆன் உன்னை அப்படி எல்லாம் மாற்றுகின்றது. மனிதா, நீ ரமலானில் நோன்பு பிடி, நீ ரமலானில் நோன்பு பிடி. அல்லாஹ் சொல்கிறான், நோன்பை பிடித்து நீ அல்லாஹ்வுக்கு ஒன்னிலே மாற்றத்தை ஏற்படுத்தியதற்காக நீ அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக நீ மாறு என்ற செய்தியை திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், என்ன கடமையான நோன்பை மட்டுமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னத்தான நோன்பை சொன்னார்கள். திங்கட்கிழமையில் நோன்பு பிடிப்பது பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்பட்டது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்றுதான் நான் பிறந்தேன், திங்கட்கிழமை தான் நான் பிறந்தேன், திங்கட்கிழமை தான் நபியாக நான் என்ன செய்யப்பட்டேன்? தேர்ந்தெடுக்கப்பட்டேன். திங்கட்கிழமை தான் எனக்கு முதலிலே அல் குர்ஆன் இறங்கியது என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திங்கட்கிழமை 6 நாள் நோன்பு பிடிப்பது சுன்னah என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் குர்ஆனை தந்ததற்கு நன்றி செலுத்துவதற்கு அல்லாஹ் ஒரு மாத கால நோன்பை கடமையாக்குகிறான்.
அல்லாஹ்வுடைய தூதர் நன்றி செலுத்தும் முகமாக திங்கட்கிழமையிலே நோன்பு பிடிப்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல் குர்ஆன் கேட்கும் பொழுது சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனுடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மனிதனோடு ஒரு மனிதன் ஓடக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் அல் குர்ஆனை கேட்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல் குர்ஆனை படிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல் குர்ஆனை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியவனாக இருக்க வேண்டும். கொண்டு வந்ததை பிறருக்கு சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சாதாரணமாக இந்த குர்ஆனை எடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனுடைய செய்தி வரும்பொழுது எப்படி இருப்பார்கள் சகோதரர்களே? ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், அல் குர்ஆன் இறங்கும் பொழுது கடுமையான குளிர் காலத்திலே அல் குர்ஆன் இறங்கும். நாங்கள் எல்லாம் குளிரின் கடுமையால் போர்வைகளால் எங்களை நாங்கள் போர்த்திக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே இருப்பார்கள். கடும் குளிர். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வார்கள், வஹி எப்படி வரும் தெரியுமா? வஹி வரும் பொழுது சலங்கை ஒளி சத்தத்திலே வரும். வஹியை கொண்டு வருகின்றவர் சலங்கை சத்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள். எந்த நபித்தோர்களும் கேட்க மாட்டார்கள். மனைவிமார்களுக்கு கேட்காது. சலங்கை ஒளி வடிவிலே வஹி வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரால் தாங்க முடியாது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதரால் தாங்க முடியாது. அந்த அளவுக்கு கடுமையாக அந்த வஹியை அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான நிலையில் இருந்துதான் அந்த வஹியை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் இருந்தால் அவர்களுடைய தொடைகள் எல்லாம் அப்படியே ஊண்டிருக்கும். அவர்கள் ஒட்டகத்தில் இருந்தால் ஒட்டகம் கீழே இறங்கிவிடும், நிலத்தில் படுத்துவிடும். ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், வஹி வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய நெற்றியை நான் பார்த்தேன். கடுமையான அந்த குளிர் நாளில் அல்லாஹ்வுடைய தூதருடைய நெற்றியிலிருந்து வேர்வை கொட்டென கொட்டியது. சுப்ஹானல்லாஹ், வஹி சாதாரண வஹி கிடையாது. நானும் நீங்களும் இந்த குர்ஆனை எங்கேயோ வைத்திருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் வஹியை எடுக்கும் பொழுது மிக மிக சிரமத்தோடு எடுத்தார்கள், மிக மிக கஷ்டத்தோடு எடுத்தார்கள், மிக மிகவும் பாடுபட்டார்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த குர்ஆனை கேட்பதற்கு ஆசைப்பட்டார்கள். குர்ஆனை எப்படி இந்த சமுதாயத்துக்கு சொன்னார்களோ, எப்படி இந்த சமுதாயத்துக்கு ஓதி காண்பித்தார்களோ, அதே போன்று இந்த குர்ஆனை கேட்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? ஆசைப்பட்டார்கள். எப்படி இருப்பார்கள்? ரமலானோடு தொடர்படுத்தி பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வஹியை முதலிலே லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து வானத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு முழுமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டோட்டலாக குர்ஆனை இறக்கினான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, பரக்கத் பொருந்திய லைலத்துல் கத்ராகிய அந்த இரவிலே குர்ஆனை நாங்கள் முழுமையாக வானத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் இஸ்ஸாவுக்கு இறக்கினோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். காலத்துக்கும் நேரத்துக்கும் தேவைக்கும் ஏற்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பைத்துல் இஸ்ஸாவிலிருந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கினான். ஒவ்வொரு ரமலானிலும் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். ஒவ்வொரு ரமலான் வந்தவுடனே ஒவ்வொரு ரமலானிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். குர்ஆனை கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரி பார்ப்பார்கள். ஒவ்வொரு ரமலானிலும் இருந்தார்கள். 24 வருடம், 25 வருட காலம், 23 வருட காலத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் இந்த உலகுக்கு வந்தார்கள். ஒவ்வொரு ரமலானிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள், சரி பார்ப்பார்கள். இறுதியாக மரணிப்பதற்கு முன்னால் உள்ள அந்த ரமலானுடைய மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ரமலானிலே 2 விடுத்தம் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை ஓதி காண்பிக்கிறார்கள். குர்ஆனை சரிபார்க்கிறார்கள். வைக்க வேண்டிய சூறாக்கள், ஆயத்துக்கள் எப்படி எப்படி எல்லாம் வர வேண்டுமோ அந்தந்த இடங்களை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த இறுதி ரமலானோடு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் வந்து விடுகின்றது. இதை பார்த்த சஹாபா தோழர்கள் சொல்கிறார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் இந்த உலகத்திலே மனிதர்களில் ஆக சிறந்தவர்களாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். ரமலான் வந்துவிட்டால் ஜிப்ரீலை அல்லாஹ்வுடைய தூதர் சந்திப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்தால் என்ன பேசுவார்கள்? உலகத்தை பற்றி பேசுவார்களா? உலகை பற்றி பேசுவார்களா? ஆலையை பற்றி பேசுவார்களா? எதுவும் பேச
பேசப்பட மாட்டாது, திருமறை அல் குர்ஆன் பேசப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், இப்படி சொல்லும் பொழுதெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் இருந்த மனிதர்களில் ஆக சிறந்தவர்களாக இருந்தார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமையை சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், அபூ மூசாவே, உன்னுடைய குர்ஆன் நீ ஓதக்கூடிய அந்த வசனங்களை எல்லாம் நேற்றிரவு நான் கேட்டேனப்பா என்று சொல்வார்கள். அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த ராகத்தை கொடுத்திருந்தான். அழகாக அல் குர்ஆனை ஓதுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நடுராத்திரியிலே இரவிலே இப்னு அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓதக்கூடிய அந்த குர்ஆன் வசனங்களை கேட்டுவிட்டு போகவில்லை, தூண்டினார்கள். சகோதரர்களே, அபூ மூஸா அல் அஷ்அரியை பார்த்து சொன்னார்கள், அபூ மூஸா அல் அஷ்அரியே, நீங்கள் ஓதக்கூடிய வசனங்களை நேற்றிரவு நான் கேட்டேன். குர்ஆனுடைய ஓதலை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வும் சொல்லும் பொழுது சகோதரர்களே, பகலை சொல்வதை விட இரா காலங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸ்களிலே அடுக்கிக் கொண்டே வருகிறார்கள். சில செய்திகளை நான் இப்போது உங்களுக்கு சொல்வேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் என்ன செய்வேன் தெரியுமா? மதீனாவிலே நடுராத்திரியிலே இரவு பொழுதிலே அமைதியாக நிசப்தம் நிலவக்கூடிய அந்த ராத்திரி நேரங்களில் எல்லாம் நான் வீட்டை விட்டு வரும் பொழுதெல்லாம் குர்ஆனுடைய சத்தங்களை நான் மிக தொலைவில் இருந்து நான் கேட்பேன். யாருடைய சத்தம் தெரியுமா? அபூ மூஸா அல் அஷ்அரி அவர்களுடைய கபீலாவை சார்ந்தவர்கள். அவர்கள் யமனில் இருந்து வந்து மதீனாவிலே குடியேறினார்கள். அல்லாஹ் அந்த மக்களுக்கு அப்படி ஒரு ராகத்தை கொடுத்தான். இரா பொழுதிலே அல் குர்ஆனை ஓதக்கூடிய அந்த வீடுகளை நான் அடையாளம் கண்டு கொள்வேன். இது இன்ன மனிதனுடைய வீடு, இது இன்ன மனிதனுடைய வீடு, இது இன்ன மனிதனுடைய வீடு. பாலைவனம் சகோதரர்களே, அந்த பாலைவனத்திலே நடுநிசையிலே காற்றடிக்கும் பொழுது, குர்ஆனை வீடுகளிலே ஓதும் பொழுது குர்ஆனுடைய சத்தம், அந்த ஓசை அந்த காற்றின் அலைகளின் ஊடாக அல்லாஹ்வுடைய தூதருடைய காதுக்குள் வந்து சிக்குகின்றது. எவ்வளவு ஆர்வமாக இருப்பார்கள், எல்லாம் சிரித்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவுக்கு ஆர்வமாக ஆசையாக இருப்பார்கள். அதனாலதான் அந்த செய்தியை கண்டுவிட்டு அந்த மக்களுக்கு சொன்னார்கள், மக்களே, இரா பொழுதில் வீடுகளை நான் அடையாளம் கண்டு கொள்கிறேன். அங்கே கரண்ட் கிடையாது, அங்கே வெளிச்சம் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சத்தத்தை மாத்திரம் கேட்டார்கள். ஆனால் பகல் பொழுதிலே அந்த வீடுகளை நான் பார்த்தால் அங்கே எந்த வீடுமே இருக்கவில்லை என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எங்கேயோ இருந்து வீட்டில் இருந்து அல் குர்ஆனை ஓதக்கூடிய அந்த ஓசை, அந்த நயம், அந்த ராகம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காதுகளுக்கு வருகின்றது என்றால் அந்த நிலைகள் எல்லாம் எங்களுடைய வீடுகளில் இருந்து அடிபட்டு போய் நீண்ட காலமாகிவிட்டது. சகோதரர்களே, என்னுடைய உங்களுடைய தாய் வயதான மூதாட்டி வீட்டிலே இருந்தால் மகரிப் தொழுகைக்கு பின்னால் நானும் நீங்களும் வீட்டுக்கு வந்தால் ரைகான் பலகையிலே இட்டு போன குர்ஆனை வைத்துக் கொண்டு அந்த தாய்மார்கள் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து ரொம்ப காலமாகிவிட்டது. நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு சுபஹ் தொழுது விட்டு மகரிப் தொழுது விட்டு வரும் பொழுதெல்லாம் அங்கே டிவிகள் கிடையாது, அங்கே பேச்சு கிடையாது, அங்கே கதை கிடையாது. அந்த தாய்மார்கள் எல்லாம் அல் குர்ஆனை ஓதுவார்கள். வந்தவுடனே, மகனே, அல் குர்ஆன் உனக்கு வைத்திருக்கின்றது, எடுத்து ஓடுடா என்று சொல்வார்கள். இப்பொழுதெல்லாம் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் மாறிவிட்டார்கள், அவருடைய மகன்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள், மகள்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள். மகரிபுக்கு பின்னால் வீட்டுக்கு வந்தவுடனே தாய் சொல்வார் என்ன தெரியுமா? மகனே, ஹோம்வொர்க் இருக்கின்றது, அந்த ஹோம்வொர்க்கை எடு நீ செய்வதற்கு என்று சொல்வார்கள். ஸ்காலர்ஷிப்பா, உனக்கு ஹோம்வொர்க் இருக்கின்றது. ஓடவரா, உனக்கு ஹோம்வொர்க் இருக்கின்றது. ஏழவரா, உனக்கு ஹோம்வொர்க் இருக்கின்றது. காலையில் சுபஹ் தொழுது விட்டு வந்தால் கூட சொல்வார்கள் என்ன தெரியுமா? மகளே, உனக்கு இன்னும் அறவர்கள் இருக்கின்றது, நீ எடுத்து ஒரு பாடத்தை படனம் செய் என்றுதான் சொல்வார்களே தவிர அல் குர்ஆனை எடுத்து மகரிப் நேரத்தில் இரவு நேரத்தில் ஓடுவதற்கு பழக்கக்கூடிய தாயும் தந்தையுமாக நானும் நீங்களும் இல்லை. சகோதரர்களே, பெருமதி வழங்கவில்லை எனக்கும் உங்களுக்கு, அதனுடைய பெருமதி வழங்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலே கேட்டார்கள். இத்தனைக்கும் எந்த விதமான வளங்களும் இல்லாதவர்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் மட்டுமா இப்படி ஆடி போனார்கள் குர்ஆனை கேட்கும் பொழுது? உசைத் பின் ஹதரமி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் என்ன செய்கிறார்? இரவு நேரத்திலே சகோதரர்களே அல் குர்ஆனை ஓதுகிறார், சூரத்துல் பக்ராவை ஓதுகிறார். சூரத்துல் பக்ராவை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அப்படியே நிறுத்திவிட்டு வெளியே பார்க்கிறார். வானத்திலே, அதாவது மேக கூட்டங்கள் எல்லாம் பெரிய பெரிய லைட்களை போன்று
விண்குமிழ்களை போன்று அப்படியே அவருக்கு காட்சி அளித்தது. ஓடோடி வருகிறார், வீட்டிலிருந்து ஓடோடி வருகிறார். அவைகளை பார்ப்பதற்கு அவர் பார்த்தவுடனே அந்த மேக கூட்டங்கள் எல்லாம் அப்படியே பறந்து போகின்றது. பக்கரா என்ன இருக்கின்றது? மாட்டை மாத்திரமாக பேசுகின்றது. இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி பேசக்கூடிய ஆயத்துல் குர்சி இருக்கின்றது சகோதரர்களே. அதிலே அல்லாஹ்வுடைய தூதரத்தில் காலையிலே வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இரா பொழுதிலே நான் சூரத்துல் பக்ராவை நான் ஓதினேன், ஓடிவிட்டு என்னுடைய பார்வைகளை நான் வானத்தை நோக்கி நான் செய்திருப்பினேன். அப்பொழுது மின்குமிழ்கள் போன்று பலப்புக்கள் போன்று மேகக்கூட்டங்கள் எல்லாம் இருந்தது அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்னார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹதரமியே, அது என்ன என்று தெரியுமா உனக்கு? அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு தெரியாது. அது என்ன தெரியுமா? மலக்குகள் அவர்கள் வானலோகத்திலிருந்து உன்னுடைய வீட்டை நோக்கி ஏன் வந்தார்கள் தெரியுமா? நீ ஓதின அந்த குர்ஆன் வசனத்துடைய அந்த சத்தத்தை கேட்டுத்தான் அவர்கள் அப்படியே வந்தார்கள். நீ மாத்திரம் அந்த திருமறை அல் குர்ஆன் வசனங்களை சூரத்துல் பக்ராவை விடியும் வரைக்கும் நீ மாத்திரம் ஓதிருந்தாய் என்றால், விடியும் வரைக்கும் அந்த கிராத்துல் குர்ஆனை நீ செய்திருந்தால், இங்கிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்த மேகத்தை நான், அந்த மலக்குமார்களுடைய அந்த வருகையை நான் காட்டிருப்பேன் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்கு பார்த்தாலும் இரவு சகோதரர்களே, இரவை பற்றி தான் அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள். இரவிலே ஓதினார்கள் என்ற செய்தியை தான் சொல்கிறார்கள். ஒரு நபித்தோழரை பற்றி சஹாபா தோழர்கள் சொன்னார்கள். ஷுரை அல் ஹபரமி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ذاك رجل لا يتوسد القرآن. அந்த மனிதர் யார் தெரியுமா? குர்ஆனை தலையணியாக வைக்காத ஒரு மனிதர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். குர்ஆனை தலையணியாக வைப்போமா சகோதரர்களே? நஸையிலே வருகின்ற ஒரு அறிவிப்பு, குர்ஆனை யாரும் தலையணியாக பார்க்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் நயமாக சொன்னார்கள். அவர் யார் தெரியுமா? அந்த ஷுரைகள் ஹதரமி, இரவிலே தூங்கும் பொழுது அல் குர்ஆனை ஓதக்கூடிய மனிதர். அல் குர்ஆனை ஓதக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அவர் குர்ஆனை தலைவணியாக வைக்க மாட்டார் என்றால், இரவிலே தூங்கும்போதுக்கு முன்னால் அல் குர்ஆனை ஓதிவிட்டு தூங்குவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஷுரைஹ் பின் அல் ஹதரமி ரலியல்லாஹு தஆலா அவர்களை புகழ்ந்தார்கள். புகழ்ந்து சொன்னார்கள், குர்ஆன் வரும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த நாள் அப்படியே சொன்னார்கள் சகோதரர்களே. அந்த மக்களுக்கு சொன்னார்கள், அந்த மக்களை தூண்டினார்கள், குர்ஆன் ஓதுவதற்கும் தூண்டினார்கள், குர்ஆனை கேட்பதற்கும் தூண்டினார்கள். யாரெல்லாம் நடுநிசையிலே இரவிலே தூங்குவதற்கு முன் குர்ஆன் ஓதவில்லையோ, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்திஸீன்கள் சொல்கிறார்கள், அவர்கள்தான் குர்ஆனை தலானியாக அன்று இரவு வைத்துக் கொண்டார்கள் என்ற செய்தியை ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்கிறார்கள். என்றால் குர்ஆன் பெருமதி, அமைதி. ஏன் தெரியுமா சகோதரர்களே? இரவு என்பது ஒரு அமைதியான ஒரு நேரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வஜஅல்னல் லைல சகனா. இரவை நாங்கள் ஒரு அமைதியான ஒரு நேரமாக நாங்கள் ஆக்கி தந்தோம். குர்ஆனை ஓதும் பொழுது அதனுடைய அர்த்தம் தெரிந்தவர்களுக்கெல்லாம் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடிய ஒரு இரவு நேரம், ஒரு அமைதியான ஒரு நேரத்திலே அல் குர்ஆனை ஓதக்கூடிய நிகழ்வை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்கிறார். இரவிலே ஓடுகிறார்களே, இரவிலே ஓடினார்களே, இப்படிப்பட்ட சமூகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, உம்மத்துன் காயிமத்துன் யத்லூன ஆயாத்தில் லைலி ஆனா அல்-லைல். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை நடுநிசையிலே இரவிலே ஓதக்கூடிய ஒரு சமூகம் என்பதை சஹாபா சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விழித்து கூறுகிறான். இரவு தொழுகை வருகின்றது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதருடைய இரவு தொழுகை எல்லாம் நீங்கள் பாருங்கள், என்ன செய்தார்கள் இரவு தொழுகையிலே? அல்லாஹ்வுடைய தூதர் இரவு தொழுகையில் என்ன செய்தார்கள்? அல்லாஹு அக்பர் என்ற வாசகம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வாசகம், சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா என்ற வாசகத்தை தவிர முழுக்க அல்லாஹ்வுடைய தூதர் திருமறை அல் குர்ஆனை தான் அந்த 11 ரக்காத்திலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். பக்ராவை தொடங்குவார்கள், ஆல இம்ரானை தொடங்குவார்கள், நிசாவை தொடங்குவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நரகம் வந்தால் அழுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு தண்ணீர் குவளையிலே நெருப்பு மூட்டப்பட்டு அந்த தண்ணீர் அதாவது சூடேற்றப்பட்டு
போட்டால் அந்த தண்ணீர் இருந்து வரக்கூடிய சத்தத்தை போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சில் இருந்து படபடத்து சத்தம் வரும் என்பதாக நபி தோழர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையிலே அழுவார்கள். இரவு தொழுகை, இந்த இரவு தொழுகை என்னக்கு சகோதரர்களே, பகல் பொழுதிலே நபி தோழர்கள் எல்லாம் பொருளாதார வசதியற்ற எந்த விதமான வசதியும் இல்லாமல் பகல் பொழுதிலே நோன்பு பிடிப்பதற்கு, உணவு தேடுவதற்கு பகலிலே வியாபாரத்திலே ஈடுபடுவார்கள். கடுமையான வெயில் ஒரு புறத்திலே அடிக்கும், அங்கே தண்ணீர் கிடையாது, அங்கே எதுவுமே கிடையாது. பகல் பொழுதிலே வேலையை அந்த கடுமையான வெயில் காலத்தில் செய்துவிட்டு மாலையாகும் பொழுது நோன்பு திறப்பார்கள். திறந்த உடனே பகல் முழுதும் அவர்கள் உழைத்த டயர்ட் சகோதரர்களே, ஈரா பொழுதில் என்ன செய்வார்கள்? அந்த டயர்டோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதரோடு பள்ளிவாசல்லே தொழுகைக்கு வந்து விடுவார்கள். எவ்வளவு டயர்டாகும்! நோன்பு திறந்து விட்டால் மகரிப் தொழுகை கூட நமக்கு தொழ முடியாது, இஷா தொழுகைக்கு வர முடியாது, கியாமுல் லைலுக்கு வர முடியாது. அந்த அளவுக்கு பகலில் இந்த டயர்ட் எல்லாம் பொடியை அப்படியே வாட்டி வதைக்கும். நபி தோழர்கள் எல்லாம் இந்த குர்ஆனை கேட்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜிதுக்கு வருவார்கள். முதலாவது நாள் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவித்தார்கள், பள்ளிவாசலிலே காவாசி நிறைந்தது. இரண்டாவது நாள் பார்த்தார்கள், மக்கள் எல்லாம் வந்தார்கள். எதற்கு வந்தார்கள்? அல்லாஹ்வுடைய அந்த வேத வசனங்களை தங்களுடைய காதுகளால் கேட்பதற்கு தான் வந்தார்கள். முழுக்க முழுக்க சகோதரர்களே, இரண்டவர் இந்த உலகத்திலே ஒரு தந்தையுடைய பேச்சை நானும் நீங்களும் கேட்க மாட்டோம், ஒரு தாயுடைய பேச்சு கேட்க மாட்டோம். உலகத்திலே எந்த தொடர்புமே இந்த மனிதனுக்கு கிடையாது. முழுக்க முழுக்க அல்லாஹ் இறக்கிய அந்த வகையை ரெண்டு காதுகளால் நானும் நீங்களும் சுமாராக 2 மணித்தியாலங்கள் அல்லாஹ்வுடைய வீட்டிலே இருந்து கேட்கக்கூடிய பாக்கியம் சாதாரண பாக்கியம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். எத்தனையோ மனிதர்கள் இவைகளெல்லாம் விட்டு போட்டு உலகத்திலே ஓடித் திரிகிறார்களா இல்லையா? வேலை வேலை என்று அழைகிறார்கள். அல்லாஹ்வுடைய வகையை கேட்பதற்கு பள்ளிவாசலுக்கு வந்து உட்கார்வதற்கு நேரம் இல்லாமல் இருக்கின்றது. இளைஞர்களை நாங்கள் பார்க்கிறோம், அந்த பஜாரில் இந்த பஜாரில் பெண்களை நாங்கள் பார்க்கிறோம், ஆண்களை பார்க்கிறோம். எத்தனையோ ஆண்கள் தங்களுடைய கைகளில் போன்களை வைத்துக் கொண்டு இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் நேர்வழியாக தந்த, ஹிதாயத்தாக தந்த இந்த குர்ஆனை கேட்பதற்கு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வராமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அபாக்கியசாலிகள், அபாக்கியசாலிகள். சுப்ஹானல்லாஹ். நபி தோழர்கள் இரண்டாவது நாளும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். பள்ளிவாசல் அரைவாசி நிறைந்து விடுகின்றது. மூன்றாவது நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள். பள்ளிவாசல் முழுமையாக நிறைந்து விடுகின்றது. பகல் பொழுதில் என்ன பாடுபட்டிருப்பார்கள், பகலிலே என்ன கஷ்டப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்னையும் உங்களையும் போன்று சிறு சிறு குர்ஆன் வசனங்களை ஓதியா தொழுகையை முடித்திருப்பார்கள்? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை இனிமையாக அழகாக பெரிய சூறாக்களை ஓதுவார்கள். அவர்கள் எல்லாம் மூன்றாவது நாள் பள்ளிவாசலிலே நிறைகிறார்கள். எதற்கு நிறைந்தார்கள்? எதற்கு? அல்லாஹ்வுடைய வேத வசனமாகிய வஹியை தன்னுடைய காதுகளால் கேட்பதற்காக வேண்டி பள்ளிவாசலை நாடி வந்தார்கள். நம்முடைய பள்ளிவாசல்கள் எல்லாம் வரிச்சோடி கிடக்குகின்றது. ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய வாலிபர்கள், வயோதிபர்கள், இன்னும் ஒரு சிலர் சாதாரணமாக 2 சஃப்பு 3 சஃப்பு பெரிய பெரிய ஊர்கள் எல்லாம் மக்களுக்கெல்லாம் பெரிய பெரிய தேவைகள் வெளிகளிலே அவர்கள் எல்லாம் அந்த தேவைகள் மூழ்கியிருக்கிறார்கள். அல்லாஹ் யாருக்கெல்லாம் அல்லாஹ் இதை கேட்பதற்கு பாக்கியம் அளித்திருக்கிறானோ சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவருடைய வஹியை கேட்பதற்கு என்னை பள்ளியிலே கொண்டு வந்து இருத்தாட்டி வைத்திருக்கிறானே, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இறைவா, உன்னை ஞாபகிப்பதற்கும் உன்னுடைய திருமறை அல் குர்ஆனை ஓதுவதற்கும் உன்னுடைய சட்டங்களை ஞாபகிப்பதற்கும் உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகான முறையில் இபாதத் செய்வதற்கும் யா அல்லாஹ் என்னால் முடியாது, நான் நினைத்தால் வர முடியாது யா அல்லாஹ், நீதான் அவைகளுக்கு எனக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டு நமக்கும் கற்றுத்தந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரா காலங்களில் குடும்பமாக வந்து மனைவி வருகிறாள், மூத்த மகன் வருகிறான், மூத்த மகள் வருகிறார், பிள்ளைகள் வருகிறார்கள், தாயும் தந்தையும் வருகிறார்கள். தொழ முடியாவிட்டாலும் பள்ளிவாசல்ல இருந்து கொண்டு வஹியை கேட்பதற்கு அல்லாஹ் வாய்ப்பளித்தானே, அல்ஹம்துலில்லாஹ்.
மூன்றாவது நாளும் பள்ளிவாசல் நிறைகின்றது. நாலாவது நாள் பள்ளிவாசல் நிரம்பி வழிகின்றது. எல்லா நபித்தோழர்களும் பார்க்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இப்போது வருவார்கள், இன்னும் கொஞ்சத்தில் வருவார்கள் என்று பார்க்கிறார்கள். வரவே இல்லை. அடுத்த நாள் காலையிலே நபித்தோழர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டார்கள், 3 நாளாக நீங்கள் எங்களுக்கு தொழுவித்தீர்கள், 4வது நாள் நீங்கள் ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே பள்ளிவாசலுக்கு வரவில்லை என்று கேட்ட நேரத்தில், மக்களே, மனிதர்கள் சமுதாயத்தின் மீது இரக்கம் கொண்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படியே நான் தொழுவித்துக் கொண்டு போனால் 5 நேர தொழுகை போன்று இந்த தொழுகையும் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சினேன். அதனாலதான் நான் வரவில்லை என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அந்த பயமெல்லாம் நீங்கிவிட்டது சகோதரர்களே. அல் குர்ஆனை கேட்பதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வருவோம். அதை நம்முடைய காதுகளால் கேட்போம். நான் இவ்வளவு நேரம் சொன்ன செய்திகள் அனைத்தும் ஓதுவதுடைய சிறப்பை பற்றி சொல்லவில்லை சகோதரர்களே, படிப்பதுடைய சிறப்பை பற்றி சொல்லவில்லை, அதை நடைமுறைப்படுத்திய விதத்தை நான் சொல்லவில்லை, அதன்பால் அழைக்கக்கூடிய விதத்தை சொல்லவில்லை. வெறுமனே அல் குர்ஆனை கேட்பதுடைய சிறப்பை மாத்திரம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இராக் காலங்களில் தொழுவித்தார்கள் என்ற செய்தியை மாத்திரம் தான் நான் உங்களுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வந்தேன். அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல் குர்ஆனை கூடுதலாக கேட்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபித்தோழர்கள் சாதாரண காலங்களில் அவர்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நீ ஓதாதே என்று சொல்லும் அளவுக்கு ஓதினார்கள். நீ நோன்பு பிடிக்க கூடாது, நீ விடிய விடிய வணங்கக்கூடாது. சகோதரர்களே, சஃப்வான் பின் முஅத்தல் நான் நினைக்கிறேன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மனைவி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொல்கிறார்கள், என்னுடைய ஹஸ்பண்ட் நான் தொழுதால் அடிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தொழுதா என் ஹஸ்பண்ட் எனக்கு அடிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவர் வர சொல்லுங்க. தொழுகின்ற ஒரு பெண்மணிக்கு அடிப்பானா யாராவது? இபாதத் அல்லவா, அல் குர்ஆனை ஓதுகிறார் அல்லவா, இவரோட கணவனா? அல்லாஹ்வுடைய தூதர் வர சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு வர சொல்லி அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஏன் போன்ற வைஃபுக்கு நீ அடிக்கிறாய்? தொழுதா நீ ஏன் அடிக்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாரு என்ன தெரியுமா? நான் திருமணம் முடிச்சு புதுசு யா ரசூலல்லாஹ், நான் யங்கா இருக்கிறேன். இவ தொழுகைக்கு நின்றால் என்ன செய்வாள் தெரியுமா? அல் குர்ஆனில் பெரிய பெரிய சூறாக்களை ஓதுவாள். என்னுடைய மனைவி சாதாரண காலங்கள் ரமலான் கிடையாது சகோதரர்களே. சஹாபிய பெண்களை நீங்கள் பாருங்கள், சாதாரண காலத்தில் இரா பொழுதில் தொழுகைக்கு நபிலான வணக்கங்களை தொழுவதற்கு அவள் நின்று விட்டால் அல்லாஹ்வுடைய தூதரே, அவள் குர்ஆனில் பெரிய பெரிய சூறாக்களை ஓதுகிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா, நல்லம் நீ நிறைய ஓதிட்டு போன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்ன நீ அப்படி செய்யாத, நீ சிறிய சூறாக்களை ஓது, உடைய ஹஸ்பண்ட் இளமையானவன், அவன் இளைஞனாக இருக்கிறான் என்ற செய்தியை சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதரே, நோன்பு பிடிச்சா அடிக்கிறான், என் ஹஸ்பண்ட் நான் நோன்பு பிடிச்சா அடிக்கிறான்னு சொன்னாங்க. சஹாபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் பண்ணி அடிக்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதரே, இவள் பகல் பொழுதெல்லாம் நோன்பு பிடிக்கிறாள், இரவு பொழுதெல்லாம் அவள் நின்று வணங்கினால் பெரிய பெரிய சூறாக்களை எல்லாம் ஓதுறாள், என்னால் தாங்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுன்னத்தான நோன்பாக இருந்தால் உன்னுடைய கணவனுடைய அனுமதியை கேட்டு நோன்பு பிடி என்று சொன்னார்கள். வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குர்ஆனை ஓதினார்கள், வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நோன்பு பிடித்தார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அன்பார்ந்தவர்களே, இரவு தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தொழுது விட்டு வருகிறார்கள். அவருடைய ஊருக்கு வந்து விட்டால் அதே இஷா தொழுகை அவர்கள் தொழுவிப்பார்கள். ஒரு மனிதர் வருகிறார், ஒரு மனிதர் வந்து முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஜமாத்தோடு சேர்கிறார். அவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அதற்கு பின்னால் நீண்ட ஒரு சூறாவை ஓதிக்கொண்டே போகிறார். இந்த மனிதர் தக்பீரை விட்டு தடியாக தொழுது விட்டு போகிறார். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அவருக்கு என்ன நேர்ந்தது? நான் அல் குர்ஆனை தானே நான் ஓதினேன் தொழுகையிலே, என்னோடு தொழுவதை விட்டும் அவர் ஏன் இப்படி பிரிந்து போய்விட்டார்? அல்லாஹ்வுடைய தூதரத்தில் இந்த செய்தியை நான் சொல்வேன். அடுத்த நாள் காலையாகின்றது சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார்கள், இந்த மனிதர் சொல்கிறார், நாங்கள் எல்லாம் காலையில வேலைக்கு போறோம், மாலையானால் வீட்டுக்கு வருகிறோம்,
அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு போறோம், இதோ முஆத் இருக்கிறாரு. தொழுகைக்கு நின்று விட்டால், குர்ஆனை அவர் ஓதத் தொடங்கி விட்டால் நீண்ட சூறாக்களை ஓதுகிறார் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஆதே அஃதானுன் அன்க யா முஆத், என்ன முஆதே நீ குழப்பக்காரனா என்று கேட்டார்கள். ஓதுவார் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தார்கள் குர்ஆன் ஓதுவதிலே. ஒரு நபி தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், குர்ஆனை நீங்கள் இப்படி இப்படி ஓதுங்கள், குர்ஆனை நீங்கள் இப்படி இப்படி முடியுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, குர்ஆனை எனக்கு அதைவிட குறைந்த நாட்களில் முடிக்க முடியும் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், இல்லை, ஒரு கிழமையில் ஒரு குர்ஆன் தான் நீ முடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரே, இதைவிட எனக்கு குர்ஆனை ஓதி முடிப்பதற்கு ஏன் என்று சொல்கிறார். இதைவிட சிறந்தது கிடையாது அப்பா என்றார். இதைவிட சிறந்தது கிடையாது. நீ 4 நாளில் முடிக்கிறியா, அது சிறந்தது கிடையாது. ஒரு கிழமைக்குள் தான் ஒரு குர்ஆனை முடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்றால் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு குர்ஆனை ஓதினார்கள். சுப்ஹானல்லாஹ். நபி தோழர்கள் ஏன் தெரியுமா, அவர்கள் எல்லாம் இந்த ரமலானை ரமலானாக பயன்படுத்தினார்கள். இரவுகளை எல்லாம் அவர்கள் இபாதத்துக்குரிய இரவுகளாக எடுத்தார்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், சாதாரண சுஜூதுகள் கிடையாது சகோதரர்களே. ரமலானில் நானும் நீங்களும் செய்யக்கூடிய இந்த சுஜூதுகள் இருக்கின்றதே, சாதாரண சுஜூது கிடையாது. ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு அவனுடைய பள்ளிவாசலிலே அவனுடைய வேத வசனங்களை கேட்டுவிட்டு அல்லாஹ்வோடு சமீபமாக கூடிய அந்த இடங்கள் தான் அந்த சுஜூதுடைய இடங்கள். அதிகமாக சுஜூதை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துடைய ஒரு பர்சன் சரி நம்மிடத்தில் வரக்கூடாதா? இந்த ரமலானில் வரக்கூடாதா? இந்த ரமலானை நாங்கள் அல் குர்ஆனை படிப்பதற்கும் ஓதுவதற்கும் கேட்பதற்கும் உரியதாக நாங்கள் பயன்படுத்தக் கூடாதா? பயன்படுத்த வேண்டும் சகோதரர்களே. ஏன் தெரியுமா, குர்ஆனுடைய பெருமதி அப்படி இருக்கின்றது. நாளை மறுமையிலே நோன்பு பிடித்த மனிதனுக்கு அல்லாஹ்விடத்திலே வாதாடும், யா அல்லாஹ், ரமலானிலே உனக்காக வேண்டி பானத்தையும் உணவையும் இவன் தவிர்த்து வாழ்ந்தான், இவனை நீ சுவர்க்கத்துக்குள்ளே நுழைத்து விடு என்று நோன்பு வாதாடுமாம். அல் குர்ஆனும் நாளை மறுமையிலே இந்த மனிதனுக்காக வாதாடும். அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானையும் குர்ஆனையும் சேர்த்து ஒரே ஹதீஸிலே கொண்டு வந்து சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த மனிதன் இரா பொழுதுகளில் உன்னுடைய வேதமாகி இந்த குர்ஆனை என்னை அவன் ஓதினான், யா அல்லாஹ், இவனுடைய பாவங்களை மன்னித்து இவனை சுவர்க்கத்திலே போடு என்று அல்லாஹ்விடத்தில் நோன்பும் அல் குர்ஆனும் வாதாடும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆகவே ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இந்த ரமலானை குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகவும் குர்ஆனை படிக்கக்கூடியவர்களாகவும் அல் குர்ஆனை அதிகம் கேட்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.